ரிஷபம் ராசி அன்பர்களே, முருகப்பெருமானின் பரிபூர்ணமான ஒரு அருளும் கிடைக்கப் பெற்று நீங்கள் நலமுடன் வாழவும், தொட்டது துளங்கவும், எல்லா வகையிலுமே நன்மை வந்து சேரவும் உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். ரிஷபம் ராசி, இந்த ராசியோட அதிபதி சுக்கிரன். நீங்கள் உங்களோட மனதில் பாருங்கள், எப்பொழுதுமே புது புது எண்ண ஓட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை யாராலையும் யூகிக்கவே முடியாது. நீங்கள் புது புது திட்டங்களையும் யுக்திகளையும் வெளியில் சொல்லாமல் ரகசியமாக வைத்து கொள்ளக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. இந்த ராசிக்காரங்க என்ன செஞ்சாலும் யாருக்கிட்ட பழகினாலும் சரி, அதில் ஏதாவது ஒரு இலக்கை நோக்கி இருக்கும். தங்களோட கனவுகளை எப்படியாச்சும் நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுல மட்டுமே ரொம்பவுமே உறுதுணையாக இருக்கக்கூடியதா ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் மன வலிமை உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் பெறணும் அப்படிங்கிற உறுதுணை, நம்பிக்கை, தைரியத்தோடு செயல்படக்கூடியதா ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக இருக்குது? இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகளால் என்ன மாதிரி பலன்கள் உண்டாகும்? ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவாக இந்த மாதம் எப்படி இருக்கும்? இந்த மாதம் நீங்கள் நினைச்ச காரியங்கள் நிறைவேறுமா? உங்களுக்கு பலமாக என்ன அமையும்? பலவீனமாக என்ன நடக்கும்? எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும்? இது குறித்த முழுமையான விளக்கத்தையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவை ரிஷபராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சுக்கிட்டு ஓம் சரவண பவ முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிடத்தை கணிக்கணும், எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பொதுவாக மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலைகளை வச்சு தான் அன்றைய மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் கிரக அமைப்புகளால் என்ன மாதிரி விளைவுகள் வரும், எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். எல்லா வகையிலுமே நன்மை பெற இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். சரி வாங்க, நாம் இப்போ உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி அமையும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மாத தொடக்கத்தில் சிறப்பான சில காரியங்கள் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவு இந்த மாதிரி ரொம்பவும் பிரச்சனை இருந்தால் கூட அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். ஒற்றுமை உங்களுக்குள்ள அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த மாதம் பெற போறீங்க. அதே நேரத்தில் ஒருவர் பேச்ச ஒருவர் தட்டாமல் நடந்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் சென்றால் நன்மைகளை நீங்கள் பல வகையிலுமே பெற முடியும். உங்களுடைய பிள்ளைகளின் நடவடிக்கையை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கண்காணிக்கணும். திருமண நிகழ்ச்சியில கலந்து கொள்கிற வாய்ப்பு இந்த மாதம் உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான ஏற்பாடு உங்களோட தலைமையில நடக்கும். நண்பர்களின் வருகையால உங்களோட வீடே களகட்ட போகுது. வியாபாரத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இந்த மாதம் உண்டாகிருக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தடை தாமதத்தை சந்திச்சுட்டு வந்த நீங்க வெற்றிகரமாக உங்களோட வியாபாரத்தை நடத்த போறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தெரியாத எதிரிகள் எல்லாமே உங்களோட சிறப்பான செயலை கண்டு பயந்து ஓட போகிறாங்க. தைரியமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வியாபாரத்தில் செய்யலாம். நல்ல ஒரு வெற்றி பெறும் அமைப்பு இப்போ உண்டாகிருக்கு. நீங்கள் சிறப்பான முன்னேற்றம் பெற என்ன செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்கிறீங்களோ அது எல்லாமே நீங்கள் செய்கிற எல்லா முயற்சியுமே வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கும். கையில் காசு தாராளமாக புரளும். தேவையில்லாத செலவுகளுமே கொஞ்சம் வந்து சிரமப்படுத்தலாம். அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க. செலவு செய்யும் பொழுது எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து முடிவெடுத்தால் பண பற்றாக்குறை வராமல் நீங்கள் இந்த விஷயத்தை தவிர்க்கலாம். பண வரவுகளையுமே கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். யார் ஒருத்தரையும் கண்மூடித்தனமாக பண விஷயத்தில் மட்டும் ரிஷபராசி அன்பர்கள் இந்த மாதம் நம்பாதீங்க. தொழில் காரணமாக திடீர்னு வெளியூர் செல்ல வேண்டிய நிலை வரலாம். வேலை விஷயமா சில நாட்கள் குடும்பத்தை பிரிந்து செல்ல வேண்டிய நிலை உருவாகும். உங்களுடைய பிள்ளைகளின் நடவடிக்கைகளை சற்று கவனமாக பார்த்துக்கோங்க. அவங்களால சில பிரச்சனைகளுமே வரக்கூடும். அதனால தான் குடும்ப பொறுப்புகளை நீங்கள் ஏற்று நடத்தும் போது நுட்பமாகவும் எல்லா விஷயத்தையுமே கவனமாகவும் செயல்படுத்தணும். அலுவலகத்தில் வேலை அழுத்தம் கொஞ்சம் ஏற்படுவதற்கான வாய்ப்புமே இருக்கு. மேல் அதிகாரிகளின் அன்பை பெறுவதற்கு நீங்கள் கொஞ்சம் கடுமையாக உழைச்சா நன்மையை பெற முடியும். இடமாற்றம், வேலை உயர்வு போன்ற காரியங்களை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு மாத இறுதியில் நல்ல செய்திகளும் வந்து சேரும். அரசு பணியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தங்களுடைய வேலையின் பொறுப்பை உணர்ந்து பணியாற்றினா எல்லா விதத்திலுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். தொழிலில் இதுவரைக்கும் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் காணாமல் போகும். போட்டியாளர்கள் இடையூறுகளை தாண்டி நீங்கள் அவங்க பொறாமப்படுற அளவுக்குமே உங்களோட வளர்ச்சி ஏற்படும். கொடுக்கல் வாங்கல ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். குடும்ப பெண்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கிற மாதமா இந்த மாதம் அமைய போகுது. ரொம்ப காலமாக நினைச்சிருந்த நிறைவேறாத ஆசை கூட நிறைவேறும் யோகம் உங்களுக்கு இப்போ அமையும்.
பிள்ளைகள் கிட்ட அனுசரணையாகவும் ஒத்துழைப்பும் கொஞ்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மிகுந்த மகிழ்ச்சியை பெற முடியும். வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த மாத இறுதியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். எல்லா விஷயமே மற்றபடி நல்லதாக இருக்கும். இப்படி பண விஷயத்தில் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு பரிகாரமாக விநாயகர் வழிபாடு செய்கிறது நன்மையாக இருக்கும். தினமுமே நீங்கள் எந்த வேலையை தொடங்குறதா இருந்தாலுமே விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு அந்த வேலையை தொடங்குங்க. விநாயகர் அகவல் பாராயணம் செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வீடுகள்லையும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, நீங்கள் இதை ஃபோனில் போட்டு விட்டு கூட கேட்டுட்ருக்கலாம். இந்த விநாயகர் அகவல் வந்து உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எல்லா விதத்துலையுமே நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். ரிஷபராசி அன்பர்கள், தெய்வீக சிந்தனை மேலோங்கும். அது மட்டும் இல்லாமல் பிரியமானவங்க கூட இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தால் கூட அந்த பிரச்சனைகளை பேசி தீர்ப்பதன் மூலம் ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த மாத கிரக நிலைகளை பார்த்தா உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் குருவோடு இணைஞ்சிருக்கிறாரு. முரண்பாடான இந்த சேர்க்கையின் காரணமாக கொஞ்சம் ஏற்றம் இறக்கம் வந்து சூழ்நிலை உருவாகும். ஒரு சமயம் மிதமிஞ்சிய பொருளாதார நிலை இருக்கும், மற்றொரு சமயம் கொஞ்சம் குறைவான வருமானம் ஏற்படும். அதனால தான் செலவு விஷயத்தில் கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செஞ்சால் நீங்கள் நன்மைகளை பெறலாம். திடீர்னு மாற்றங்கள் வந்து போகும். அசுரகுரு, தேவகுரு இந்த 2 கிரகங்களின் சேர்க்கையும் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால பழைய பிரச்சனை ஏதாவது மீண்டும் புதிய நபரால் தலை தூக்கலாம். அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த மாதிரி பழைய பிரச்சனையை யாராவது கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது சுலபமாக பேசி தீர்த்துடுங்க. ரொம்பவும் பெருசு பண்ணாதீங்க. அதன் பிறகு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சைகாய ஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் உங்களுக்கு சாதகமான நிலை ஏற்படும் ஒரு சிறப்பான காலம். அங்குள்ள புதனோடு இணைவதால் புத சுக்கிர யோகம் செயல்படுது. பூமி வாங்கும் யோகம் இந்த சமயத்தில் உண்டாகும். ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு இடத்த பார்த்து வச்சுட்டு வாங்கணும், அதுக்கு முன்னே ஒரு பொதுவாகவே ஒரு இடம் வாங்கணும் நம்ம பேரில் அப்படின்னு ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதற்கான முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சாதகமான வாய்ப்பு கிடைக்கும். எல்லாமே கொஞ்சம் நல்லதாக அமையும். பூர்வீக சொத்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நல்ல ஒரு லாபத்தை பெற முடியும். கூட பிறந்தவங்களின் வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்பொழுது உங்களை விட்டு நீங்கும். வழக்குகள் சாதகமாக அமையும். வருமானம் திருப்தி தரக்கூடிய வகையில் உண்டாகும். தொழில் நடத்துபவர்களுக்கு நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த மூலதனம் இப்போ உண்டாக போகுது. அதன் பிறகு உங்கள் அதிபதி உங்கள் ராசிக்கு 2, 5ஆம் இடத்திற்கும் புதன் பகவான் செல்லும் பொழுது 4ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ஒரு யோகம் அமையும். இந்த ஒரு கிரகநிலை மாற்றம் நல்ல ஒரு யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா 4ஆம் இடத்தில் சூரிய பகவானோடு இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிற அமைப்பு இது. கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே கைகூடும். கடமையில் இருக்கும் தொய்வு நிலை மாறும். படித்து வேலையே இல்லை அப்படின்னு வெறுத்து போய் இருந்தவங்களுக்கு கூட இந்த சமயத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சால் நல்ல வேலை, சிறப்பான ஒரு பணி முன்னேற்றம் இதெல்லாமே அமையக்கூடிய யோகம் உண்டாகும். இதன் மூலம் உதிரி வருமானம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப சுமையை கொஞ்சம் குறைத்திடும். வீடு கட்டியும் ரொம்ப நாளாக அந்த பணியை முடிக்க முடியல அப்படிங்கிறவங்களாம் இந்த சமயம் வேலையை கொஞ்சம் விறுவிறுப்பாக செய்து வீட்டு பணியை முடிக்கக்கூடிய யோகம் அமையும். இப்பொழுது நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். தாயின் உடல் நிலையில் இருந்த பிரச்சனை தீரும். உடல் நலம் சீராக மாறும். பொது நலத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு இப்போ வந்து சேரும். உங்கள் ராசிக்கு விரை அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரமுமே சொல்லப்போனால் யோகம்தான் உங்களுக்கு அமையும். எதிர்பாராதத்தில் விதத்தில் இனிமை தரும் மாற்றம் வந்து சேரக்கூடிய யோகம் தான் இந்த ஒரு வாய்ப்பு. சொத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுமே சுமூகமாக முடியும். துணிந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை உங்களை சுற்றி இருக்கிறவங்களுமே பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்க. இது வரைக்கும் பூமி, நிலம், வீடு சம்மந்தமான பிரச்சனை மனதில் ரொம்பவுமே கஷ்டத்தையும் வருத்தத்தையும் கொண்டுட்டு வந்திருக்கும். அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நீங்கும். பிரச்சனைகள் உங்களை கண்டு ஓடும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ரொம்பவுமே திறமையாக அந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த போகிறீங்க. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். துணிந்து நீங்கள் எடுக்கிற முடிவை கண்டு எல்லோருமே ஆச்சரியப்பட போகிறாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் ஒவ்வொன்றா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நடக்க போகுது. மேல் அதிகாரிகளால் ஏற்பட்ட மனக்குழப்பம் மாறும். நீங்கள் கேட்ட இடத்துல இருந்த நிதி உதவி தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு செல்லணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு அதற்கான ஆதாயம் பிறக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை, குழப்பம் இதெல்லாமே நீங்கிடும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். புகழ்பெற்ற ஆலயம் சென்று வழிபட்டு வரக்கூடிய யோகம் அமையும். இப்படி யோகம் வரும் பொழுது அந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும்.
முடிஞ்ச அளவுக்கு ரிஷபராசி அன்பர்கள் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த மாதத்தில் குடும்பத்தோட உங்கள் குலதெய்வ கோவில் சென்று வழிபட்டு வந்தால் இன்னுமே நல்ல பயன்களை பெற முடியும். இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதும் உங்களோட குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க. உங்களுக்காக உங்களோட குலதெய்வத்திடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்லது செய்கிற ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது மட்டும் நடக்க இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் குலதெய்வத்தின் பரிபூரணமான ஒரு அருளும் கிடைக்க பெற்று சிறப்புடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். இறைவனை தொடர்ந்து வழிபடுங்க. நன்மை பிறக்கும், நல்லது உண்டாகும்.